ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இன்றைக்கி ஒரு அறிவு சார்ந்த விஷயத்தை சொல்லுறேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆனால் இது அறிவு சார்ந்த விஷயமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இது ஒரு படித்தவர்களுக்கு, ஒரு ஆசிரியர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். நான் ஒரு 7 ஆண்டு காலம் துறைத் தலைவராக இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஒரு சூழ்நிலையின் காரணமாக அந்த பணியை நான் விடுத்துட்டேன். ஒரு கல்லூரிக்கு அதுக்கப்புறம் 2019 நான் ஒரு கல்லூரிக்கு நான் பணிக்கு சென்றேன். பணிக்கு சென்றால் இன்டர்வியூவுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நான் போயிருந்தேன். அப்போ நான் போனாக்கா நான் 10 மினிட்ஸ் கிளாஸ் எடுத்தேன். எல்லாருக்கும் கொடுத்தது 10 மினிட்ஸ் தான். அந்த 10 மினிட்ஸில் நான் 7 மினிட்ஸ் யூஸ் பண்ணேன். அந்த 7 மினிட்ஸில் என்னால் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவுட்புட் அவ்வளவு நான் கொடுத்தேன், கிளாஸ் எடுத்தேன். எனக்கு இந்தந்த விஷயம் தெரியும், இந்தந்த விஷயம் தெரியாது அப்படிங்கிறத ஓப்பனாக நான் பேசினேன். ஏன்னு சொன்னாக்கா எனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியாதுங்கிறத நம்ம அப்பயே சொல்லிடணும். ஏன்னு சொன்னாக்கா நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் நமக்கு தெரியாத விஷயத்தை நம்ம கையில் கொடுத்து நம்மளை யாரும் இன்சல்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது அந்த கான்செப்ட் நான் எப்போவும் ஃபாலோ பண்ணுவேன். என்னை யாரும் இன்சல்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப முனைப்பாக இருப்பேன். ஸோ நான் சொன்னதும் அங்கே இருந்த ஹெச்ஓடிஸு அண்டு அந்த கமிஷன் செலக்டட் கமிட்டிங் இருக்குதுங்க இல்லையா, அவங்க எந்த கொஸ்டினும் இல்லை, நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் கேட்டேன், எந்த கொஸ்டினும் இல்லை என்று சொன்னால் கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்ல என்னால் முடியாதுன்னு சொல்கிறீங்களா? எந்த அர்த்தத்தில் சொல்கிறீங்கன்னு, எனக்கு ரிசல்ட்டு கிடச்சா நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு நான் அப்பயே கேட்டேன், மேடையிலேயே கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லைம்மா நீங்கள் முழுமையாக சப்ஜெக்டில் நாலேஜோடு இருக்கீங்கன்றது எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்குறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெச்ஓடிஸ் சொன்னாங்க. அந்த இன்னொரு பிரின்சிபல் எல்லாருமே எழுந்து நின்று நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த கல்லூரியில் என்ன நிலமை இருக்குதுன்னு சொன்னாக்கா, அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் நான் அவேர்னஸில் இருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு இன்டர்வியூ ஒரு கமிட்டியில் உட்காரோம், செலக்டட் கமிட்டியில் உட்காரோன்னு சொன்னாக்கா, நமக்கு எதிரில் நின்று பேசுகிறவங்க எப்படி பேசினாலும் சரி, நான் உன்னை விட அறிவாளி என்று காட்டிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. என்னுடைய கல்லூரியில் ஒரு செலெக்ஷன் கமிட்டியில் நான் இருந்தேன். பொதுவாக எங்கள் கல்லூரியில் ராமதாஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் எந்த செலெக்ஷன் கமிட்டிலையும் என்னை வைக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் என்றைக்கு நான் லீவ் இருக்கோ அன்றைக்கி தான் அவங்க செலெக்ஷன் கமிட்டியை வச்சு அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டாக்கா, அவங்க முக்கால்வாசி ரெக்கமெண்டேஷனையோ நான் ஸ்டாஃப் பர்சனையோ தான் அவங்க உள்ளே எடுப்பாங்க. முக்கால்வாசி கிராஸ் மேஜர், அங்கே இருக்கிறதுல 2-3 பேர் கிராஸ் மேஜர். மறுநாள் போனோன்னா, என்ன சார் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க, கிராஸ் மேஜரை போட்டிருக்கீங்க, நாளைக்கு ரிசல்ட்டை பற்றி என்னை கூப்பிட்டு எதுவும் பேசாதீங்க அப்படின்னு நான் சொல்லிவிட்டு நான் வந்துடுவேன். அதேமாரியே அவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் வரும். நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த கம்ப்ளைண்ட்டு ஓராண்டுக்குள்ளார வந்துடும். ஆனாலும் அந்த ரெக்கமெண்டேஷனுங்கிற ஒரு விஷயம், அது வன்னியர்கள் சார்ந்த அந்த ஒரு விஷயம் என்னென்னா, தவறாக இருந்தாலும் இவன் நம்ம ஜாதிக்காரன், அந்த ஒரு கான்செப்ட் அவங்களுக்குள்ளார ஓடும் ஃப்ரெண்ட்ஸ். சரின்ட்டு ஒரு தம்பி வந்தார், நல்லா பேசினார். எல்லாமே கரஸ்பாண்டில் தான் நான் படிச்சிருக்கேன்னு சொன்னார். ஆனால் அருமையாக பேசினார், எல்லா இலக்கணம் எல்லாமே பேசினார். பாக்கி ஒரு 3 பர்சன் இருந்தாங்க செலக்டிங் கமிட்டியில். அந்த 3 பர்சனும் ஓகே, ரொம்ப திருப்திகரமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் கொஸ்டின் கேட்கலாம் இல்லைங்களா அப்படின்னா, கேட்கலாம்னு அந்த தம்பி சொன்னார். என்கிட்ட கொஸ்டின் கேட்க என்ன இருக்குது அப்படின்னு அவர் கேட்டார். அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அவரோட தன்னம்பிக்கை. அப்போ நான் கேட்டேன், அப்பான் மொழிகள் என்றால் என்ன அப்படின்னு கேட்டேன். தொல்காப்பியத்தில் இருக்குது, அப்பான் மொழிகள் என்றால் என்ன அப்படின்னு கேட்டேன். சாரி மேடம், அப்படி ஒரு கான்செப்ட் நான் படிக்கவே இல்லை. அப்பான் மொழிகள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை தொல்காப்பியர் சுட்டி காட்டுகிறார். வல்லெழுத்துக்கள் 6 எழுத்துக்கும் கசட தபரா இருக்கு இல்லைங்களா, அந்த எழுத்துக்கு ஒரு எழுத்துக்கு ஒரு விளக்கத்தை கூறிவிட்டு மற்ற கசட வல்லின எழுத்துக்களும் இதற்குள் அடங்கும், அப்பான் மொழிகளும் அவற்றோர் என்ன அப்படின்னு சொல்லுகின்றார். அப்போ தொல்காப்பியர் அங்கே வல்லெழுத்துக்களுக்கு அப்பான் மொழிகள், அதாவது ஒரு மொழியை சொல்லிவிட்டு இதனை ஒத்த மொழிக்கு அப்படின்னு சொல்லி மற்ற 5 வல்லெழுத்துக்களை சுட்டுகின்றார். ஆனால் இந்த கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் தெரியல மேடம்னு அவங்க சொல்லிட்டாங்க.
நான் சொன்னேன், தம்பி நீங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்க, பட் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் தலை குனிந்து நிற்பதற்கு நான் இங்கே துறை தலைவர் பதவியில் இல்லை அப்படின்னு சொல்லி நான் ஆன்சர் கொடுத்துட்டு அவங்கள செலக்ட் பண்ணிடணும். சரிங்களா? நீங்கள் ஒரு துறை தலைவராக இருக்கீங்க, ஒரு ஆசிரியராக இருக்கீங்க, ஒரு செலெக்ஷன் கமிட்டியில் இருக்கீங்கன்னா உங்களுடைய ஸ்டஃப் என்னங்கிறத நீங்கள் முதல்ல உங்கள் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன அட்வைஸ். ஓகேங்களா? தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ.